கோடை விடுமுறையொட்டி சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரியில் கூடிய சுற்றுலா பயணிகள் சூரிய உதயம் காண ஆவலுடன் கடற்கரையில் அமர்ந்து இருந்த சுற்றுலா பயணிகள் சூரியனை மறைத்த மேகமூட்டங்கள் கடல் அலையில் கால் நனைத்தும் கடலில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்கின்றனர். கன்னியாகுமரியில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தேர்தல் முடிந்ததாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்தனர். சூரிய உதயத்தை கடற்கரையில் அமர்ந்து பார்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள கேலரியில் அமர்ந்திருந்து சூரிய உதயத்தை காண ஆவலுடன் இருந்தனர். இருப்பினும் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து கடல் அலைகளில் கால் நனைத்தும் கடலில் குளித்தும் கடைகளில் பொருட்களை வாங்கியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோன்று காந்தி நினைவு மண்டபம், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து பகுதி, கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. கடலின் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் செல்ல நீண்ட வரிசையில் நின்று பயணம் செய்தனர். கொடுத்தா போகும்.